வெல்கம் டு ரிவாஸ் ஆர்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃப்ளூயிட் ஆர்ட் பெயிண்ட் வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக ஒரு கேன்வாஸ் போர்டு எடுத்திருக்கேன். இது கிளாஸ் பிராண்ட்ல ஆர்டிஸ்ட் கேன்வாஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக கேம்லின் பிராண்ட்ல கூட நம்ம ஊர்ல கிடைக்குது. இல்லைனா ஹோம்மேடா கூட கேன்வாஸ் போர்டு எப்படி பண்றதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு கூட நீங்க வீட்லயே இந்த கேன்வாஸ் போர்டை செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பெயிண்ட் செய்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு லிக்யூட் டிஷ்வாஷ் தேவைப்படும். அதுக்காக நான் ப்ரில் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட விம் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது பிராண்டில் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அக்ரிலிக் பெயிண்ட் தேவைப்படுங்க. நீங்கள் என்னென்ன கலர்லலாம் ஃப்ளூயிட் பெயிண்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான கலர்களை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் கேம்லின் பிராண்டில் ஃப்ளூயிட் ஆர்ட் கிட் வாங்கி அன்பாக்சிங் பண்ணி அது எப்படி செய்கிறது அப்படிங்கிற ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த ஃப்ளூயிட் ஆர்ட் பெயிண்ட்டை நான் 2 விதமாக செய்ய போகிறேன். அதுக்காக க்ளூ எடுத்திருக்கேன். ஃபெவிகால் அல்லது கேம்லின் பிராண்டில் இருக்கிற க்ளூ கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா நான் டாக்ஸிக் ஒயிட் க்ளூ கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கப்பெல்லாம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரா ஒன்று தேவைப்படும். என்கிட்ட இப்போதைக்கு ஸ்ட்ரா இல்லை. அதனால ஒரு பால் பாயிண்ட் பென் எடுத்துகிட்டு அதை நான் மேல் பக்கமும் அடிப்பக்கமும் இருக்கிற மூடியை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு ஸ்ட்ரா மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இப்போ இதை எடுத்து வச்சுக்கிறேன். மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோ இல்லை ஏதாவது ஸ்பூனோ இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளூயிட் ஆர்ட் பெயிண்டிங்காக நீங்கள் யூஸ் பண்ணுற கேன்வாஸ் போர்டு எந்த சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நிறையா ஷேப்பில் இந்த கேன்வாஸ் போர்டு கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த பெயிண்டிங் செய்யும்போது தரையில் இந்த பெயிண்ட் அதிகமாக சிந்தும். அதனால கீழே ஒரு பாலித்தீன் கவரோ அல்லது பிளாஸ்டிக் பேப்பரோ இருந்ததுன்னா விரிச்சு வச்சுக்கோங்க. இந்த பிளாஸ்டிக் கவருக்கு மேலே டம்ளரோ அல்லது பவுலோ வச்சுட்டு அதுக்கு மேலே கேன்வாஸ் போர்டை வச்சுட்டு நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பெயிண்ட் செஞ்சிடலாம். இப்போ கேன்வாஸ் போர்டு எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு நேவி ப்ளூவில் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். இது ரொம்பவும் குட்டியான டியூப்பில் இருக்கிற பெயிண்ட்டுங்கிறதுனால இது மொத்தத்தையும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பேப்பர் கப் எடுத்திருக்கேன். அந்த பேப்பர் கப்பில் இந்த பெயிண்ட் எடுத்துக்கிறேன். பேப்பர் கப் தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை. உங்ககிட்ட பிளாஸ்டிக்கில் கப் இருந்தாலோ இல்லைனா ஏதாவது பிளாஸ்டிக் பாட்டில் இருந்தாலோ அதை கூட நீங்கள் கட் பண்ணிட்டு இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லிக்விட் டிஷ்வாஷ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நான் எதையுமே ஸ்பூனில் மெஷர் பண்ணலை. இன்கேஸ் நீங்கள் ஸ்பூனில் மெஷர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 2 டீஸ்பூன் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு டிஷ்வாஷ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இன்கேஸ் நீங்கள் தண்ணியோ அல்லது லிக்யூட் டிஷ்வாஷோ கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருந்தீங்க அப்படின்னா அப்போ இந்த பெயிண்ட் கரெக்டாக இருக்காதுங்க. இப்போது 2வது கலர் செய்கிறதுக்காக ஒரு பேப்பர் கப் எடுத்திருக்கேன். இதில் ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். இப்போது இது கூட ஃபெவிகால் நான் சேர்க்க போகிறேன். உங்ககிட்ட எந்த ஒயிட் க்ளூ இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்ததுக்கப்புறம் இது கூட நான் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். லிக்யூட் டிஷ்வாஷ்க்கு பதிலாக நம்ம இதில் ஃபெவிகால் சேர்த்துருக்கோம். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு பெயிண்ட் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு க்ளூ எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பெயிண்ட்டை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ 2 பெயிண்ட் ரெடி பண்ணியாச்சு. 3வதாக லைட் ப்ளூ கலர் தேவைப்பட்டுச்சு. அதனால கொஞ்சம் ப்ளூ கலரும் கொஞ்சம் ஒயிட் கலரும் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக லிக்யூட் டிஷ்வாஷ் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் அக்வா சீரீஸ் மட்டும்தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கலர்களை மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு பீச் தீமில் இந்த ஃப்ளூயிட் ஆர்ட் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். அதனால இப்போ சாண்ட் கலருக்காக ஒரு பேப்பர் கப்பில் கொஞ்சமாக ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். இது கூடவே எல்லோ கலர் அக்ரிலிக் பெயிண்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இது கூட தேவையான அளவுக்கு ஃபெவிகால் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கலர் ரொம்பவும் டார்க்காக இருந்ததுனால நான் ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் நான் இதில் சேர்க்க போகிறேன். ஒயிட் கலர் சேர்த்த உடனே இது கொஞ்சம் லைட் கலர் மாதிரி இருக்கும். அது ஒரிஜினலாக சாண்ட் கலர் மாதிரியே இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்ததாக ஒயிட் கலர் மட்டும் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அதையும் செஞ்சிட்டோம் அப்படின்னா அலைகளுக்கு அந்த நுரைக்கு இதுக்கெல்லாம் நம்ம இந்த ஒயிட் கலர் கொடுக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட், ஃபெவிகால், அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஃப்ளூயிட் ஆர்ட் பெயிண்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இந்த 2 மெத்தடுமே சூப்பராக இருந்துச்சுங்க. அதனால உங்களுக்கு எந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை பார்த்துட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஹோம்மேட் பெயிண்ட் வச்சுருக்கீங்கன்னா அதை யூஸ் பண்ணி கூட இந்த ஃப்ளூயிட் ஆர்ட் பெயிண்ட்டை நம்ம இதே மாதிரி செய்யலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பெயிண்ட் எல்லாத்தையும் ஒரே பவுலில் அல்லது ஒரே கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதுக்கப்புறம் மொத்தமாக அது வந்ததுக்கப்புறமா கேன்வாஸ் போர்டு மேலே வச்சுட்டு நீங்கள் போர் பண்ணலாம். அந்த மாதிரி செய்கிறது ரொம்ப ஈஸியானது. நான் கலர் கலராக நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல எல்லாத்தையும் தனித்தனியாக தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஒரு பேப்பர் கப் எடுத்து நடுவில் கவுத்தி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கேன்வாஸ் போர்டை வச்சுருக்கேன். இந்த கேன்வாஸ் போர்டோட ஓரத்தில் ஒரு கார்னரில் நான் இந்த சாண்ட் கலரில் நம்ம செஞ்சுருந்தோம்ல அந்த பெயிண்ட்டை நான் ஊற்றிக்கிறேன். இப்படி ஊற்றினதுக்கு அப்புறமா நான் பால் பாயிண்ட் பெனில் 2 சைடையும் நான் மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரா மாதிரி எடுத்து வச்சுருக்கேன்ல அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கிறேன்.
இதுக்கு பதிலாக உங்ககிட்ட ஸ்ட்ராவோ அல்லது ஹேர் ட்ரையரோ இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெயிண்ட்டை நம்ம ஊதும் போது எந்த இடத்துலையும் ஒயிட் கலரில் கேன்வாஸ் போர்டு தெரியக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து ஊதி விட்டுக்கோங்க. இப்படி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு எந்த சைடில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இதை நீங்கள் மாற்றி மாற்றி வச்சுட்டு கூட நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த கார்னருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த கார்னரில் டார்க் ப்ளூ கலர் ஊற்றிக்கிறேன். இந்த பெயிண்ட்டை போர் பண்ணதுக்கப்புறம் இதையும் நான் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஒரு ஸ்ட்ரா யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம ஊதி விட்டோமோ அதே மாதிரி இதையும் நம்ம ஊதி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இதை விட கொஞ்சம் லைட் கலரில் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒயிட் கலரும் ப்ளூ கலரும் கலந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற இன்னொரு பெயிண்ட் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி அடுத்தடுத்த லேயராக வர மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் ட்ரையர் அல்லது ஸ்ட்ரா யூஸ் பண்ணி நம்ம இதை ஊதும்போது இந்த 2 கலர் அல்லது அடுத்தடுத்த கலர்களை நம்ம போட்டிருப்போம் இல்லையா, அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிறது நல்லாவே தெரியும். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ 3 கலர் நம்ம போர் பண்ணியிருக்கோம். 4வதாக வந்து ஒயிட் கலரும் ப்ளூ கலரும் கலந்து வச்சுருந்தோம்ல, லைட் ப்ளூ கலர், அதை சேர்த்துட்டு நீட்டாக இதை ஊதி விட்டுக்கிறேன். எந்த இடத்துலையும் ஒயிட் கலர் கேன்வாஸ் போர்ட் தெரியக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு எல்லா பெயிண்ட்டையும் இந்த மாதிரி ஊதி விட்டுக்கணும். இப்போது இந்த லாஸ்ட்டாக நம்ம ஊற்றினோம்ல ஒயிட் கலரும் ப்ளூ கலரும் கலந்து லைட் ப்ளூ கலர், அது வந்து அந்த சாண்ட் கலரோட சேர்ற மாதிரி நம்ம வந்து ஊற்றி விட்டுருக்கோம். இது முடிச்சதுக்கப்புறம் ஒயிட் கலர் பெயிண்ட் செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து ஒவ்வொரு பெயிண்ட்டும் ஒன்றோட ஒன்று கலக்குது இல்லையா, அந்த இடங்களில் வச்சுட்டு நம்ம வந்து இந்த ஒயிட் கலர் பெயிண்ட்டை கொடுத்துட்டு இதையும் நம்ம ஊதி விட்டுக்கலாம். இது வந்து அப்படியே அலைகள் இருக்கிற மாதிரியும் அந்த அலைகளில் இருக்கிற நுர மாதிரியும் தெரியும் பார்க்குறதுக்கு. ஒயிட் கலர் வந்து 2 அல்லது 3 லேயர் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்துட்டு நான் இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலையும் இந்த ஒயிட் கலர் சேர்த்துட்டு நான் ஊதி விட்டுக்கிறேன். இது வந்து பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் இதை பாருங்கள், உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பெயிண்டில் நம்ம வந்து க்ளூ சேர்த்து செஞ்சுருந்தோம், இன்னொன்றில் வந்து டிஷ்வாஷ் லிக்யூட் சேர்த்து செஞ்சுருந்தோம். ரொம்பவும் பெஸ்ட்டாக கடையில் வாங்கின மாதிரியே ரிசல்ட் கொடுத்தது வந்து க்ளூ சேர்த்து செஞ்சது தாங்க. இப்போ இந்த பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட சைடில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் அப்படியே ஒயிட்டாக இருக்குது. அதெல்லாம் ப்ரஷ் யூஸ் பண்ணிட்டு சரி பண்ணி விட்டுறணும். சரி பண்ணி விட்டதுக்கப்புறம் இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கு பிறகு நம்ம வந்து இதில் ஸ்ப்ரே வார்னிஷ் கொடுக்கலாம். இல்லை உங்ககிட்ட ரெசின் இருந்துச்சுன்னா ரெசினும் ஹார்ட்னரும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து இதுக்கு மேலே போர் பண்ணி விடலாம். அப்படி செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை உங்ககிட்ட பாட்டிலில் இருக்கிற வார்னிஷ் தான் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து அந்த வார்னிஷ் எடுத்துகிட்டு அதை ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி இதுக்கு மேலே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வாலில் ஸ்டிக் பண்ணலாம். டபுள் சைடு டேப் வந்து ஒரு 4 பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து இந்த 4 கார்னர்லேயும் பின்பக்கமாக ஒட்டிட்டு அதை பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வாலில் ஸ்டிக் பண்ண போகிறேன். இந்த ஃப்ளூயிட் ஆர்ட் பெயிண்ட் அல்லது பெயிண்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த சாண்ட் மாதிரி நம்ம கலர் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து குட்டி குட்டி ஷீஷல்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணி வைக்கலாம். அது வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.